தீபம் ஏற்ற சொல்லி இருக்கக்கூடிய இடம் தீபத்தூணா சர்வே கல்லா எல்லை கல்லா அப்படின்ற ஒரு கேள்வி டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். ரெண்டாவது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் என்னன்னா, அந்த எல்லைக்கல் அல்லது தீபத்தூண் என்று இருதரப்பால் சொல்லப்படும் இடம், அந்த கல் இருக்கிற இடம் கோயிலுக்கு சொந்தமான பகுதியில் இருக்கா, தர்காவுக்கு சொந்தமான பகுதியில் இருக்கா அப்படின்றது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். மூன்றாவது விஷயம், எந்த இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது உச்சி பிள்ளையார் கோயிலா, குதிரை சுனையா, தர்கா பக்கத்துலயான்றது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். இப்ப இதையெல்லாம் ரிட் ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு நீதிபதி எப்படி தீர்மானிக்க முடியும்? ஆடுகோழி வெட்டுறது எங்க மரபு, எங்க பழக்கம் என்று தர்கா ஏற்கனவே 3 நீதிபதிகள் அமர்வின் விசாரணையில சொன்ன போது என்ன சொன்னாங்க? நீதிமன்றம் 3 நீதிபதிகள் 2 நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க? அப்படி உங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தா சிவில் கோர்ட்ல போய் அதை நிரூபிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுவரை ஆடுகோழி வெட்டக்கூடாதுட்டாங்கல்ல. இப்ப தர்கா தரப்புக்கு ஒரு நியாயம், ராம ரவிக்குமாருக்கு ஒரு நியாயமான்ற கேள்வி வருமா இல்லையா? ராம ரவிக்குமார் அந்த இடத்துல தர்கா பக்கத்துலதான் கார்த்திகை தீபம் ஏத்துனாங்க, 6ஆம் நூற்றாண்டுல ஏத்துனாங்கன்னா அதற்கு என்ன ஆதாரத்தை அவர் கொடுத்திருக்காரு? அது ஒரு பழக்கம், வழக்கம், மரபு அல்லது உரிமை, அது ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், ட்ரெடிஷன், என்ன வார்த்தை வேணாலும் வச்சுக்கோங்க. அது கோயில் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப சிவில் கோர்ட்ல போய் தான் அதை தீர்மானிக்கணும். ராம ரவிக்குமார் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? கோயிலோட தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர் சொல்றாரு உச்சி பிள்ளையார் கோயில் மட்டும்தான். ராம ரவிக்குமார் எழுமலையை சேர்ந்தவர், திருப்பரங்குன்றத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் ராஜா பட்டரின் முடிவை தவறு என்கிறார். இதுக்கு முன்னாடி சங் பரிவார அமைப்புல என்ன பேசுனாங்க? கோயில் நிர்வாகம், கோயில் அர்ச்சகர்கள் முடிவு பண்ணா அதான் இறுதி, அதுல ஹெச்ஆர்என்சி தலையிடக்கூடாது, அரசாங்கம் தலையிடக்கூடாது, வெளிநபர்கள் தலையிடக்கூடாதுன்னு பேசுறாங்க. ஆனா இந்த வழக்கில் மட்டும் அரசியலுக்காக ராஜா பட்டர் சொன்னா இருக்கட்டும் ஒரு பக்கம், ராம ரவிக்குமார் சொல்றதை ஏத்துக்கிறோம்னு சொன்னா நீதிமன்றம் அதை எப்படி ஏத்துக்கிட்டதுன்னு எங்களுக்கு புரியல.